வணக்கம். இந்த வீடியோவில் 30/4/2026 சற்று முன் 63% அகவலைப்படி புதிய டிஏ உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்த விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி டிஏ தொடர்பான அப்டேட்டுகள் தொடர்ந்து முக்கிய கவனத்தை ஈர்த்து வருகின்றன. சமீபத்தில் ஜனவரி 2026 முதல் 2% டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டு 58% இருந்த டிஏ 60% உயர்ந்த நிலையில் அடுத்த கட்ட டிஏ உயர்வை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. தற்போதைய கணக்கீடுகள் மற்றும் தரவுகளை பார்த்தால் ஜூலை 2026க்குள் டிஏ மேலும் 3% வரை உயர்ந்து சுமார் 63% ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இது பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் அதனை சமநிலைப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது. இந்த நிலையில் ஊழியர்களுக்கு எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த டிஏ உயர்வு உடனடியாக சம்பளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது எதிர்கால எட்டாத ஊதியக்குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் இணைக்கப்பட்டு மறைமுகமாக பலன் தருமா என்பதாகும். அகவலைப்படை உயர்வு முழுவதும் AICPIW அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தொழில்துறை தொழிலாளர்கள் என்ற குறியீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த குறியீடு உணவு, உடை, வீட்டு வாடகை, எரிபொருள், போக்குவரத்து போன்ற அன்றாட செலவுகளின் விலை மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. நாடு முழுவதும் பல நகரங்களிலிருந்து சேகரிக்கப்படும் உண்மையான விலைத்தரவுகளின் அடிப்படையில் இது மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. தற்போது இந்த AICPI குறியீடு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் டிஏவையும் சீராக அதிகரித்து வருகிறது. கணக்கீட்டின்படி இந்த குறியீடு 62% அளவை தொட்டுள்ளதுடன் ஜூன் மாதத்துக்குள் 63% அளவை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஜூலை மாத டிஏ உயர்வு சுமார் 63%ஆகவே ரவுண்ட் ஆஃப் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக டிஏ என்பது வெறும் அலவன்ஸ் இல்லை, ஊழியர்களின் சம்பள உயர்வை தீர்மானிக்கும் முக்கிய கருவி என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் டிஏ கணக்கீடு ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. இங்கே குறிப்பிடப்பட்ட ஃபார்முலா அடிப்படையில் டிஏ சதவீதம் கணக்கீடு செய்யப்படும். உதாரணமாக AICPI சராசரி 149 என்று வைத்துக்கொண்டால் டிஏ சுமார் 62% ஆகும். இதனுடைய பொருள் அடிப்படை ஆண்டான 2016 முதல் விலைகள் சுமார் 48 முதல் 49% உயர்ந்திருப்பதை குறிக்கிறது. இந்த காரணத்தால் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் AICPI தரவு ஊழியர்களின் வருமானத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக மாறியிருக்கிறது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை டிஏ திருத்தம் மேற்கொள்ளப்படுவதால் இந்த குறியீடு சம்பள உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வின் ரிமோட் கண்ட்ரோல் போல செயல்படும். இந்த நிலையில் எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தல் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இது அமலுக்கு வரும்போது தற்போதைய டிஏ அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படும். உதாரணமாக ஒருவரின் அடிப்படை ஊதியம் 20,000 ரூபாய் என்றால் 60% டிஏ ரூபாய் 12,000 ஆகும். இதனை சேர்த்து புதிய அடிப்படை 32,000 ரூபாயாக மாற்றப்படும். இதன் அடிப்படையில் புதிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மற்றும் சம்பள அமைப்பு தீர்மானிக்கப்படும். இதன் பிறகு டிஏ கணக்கீடு மீண்டும் 0 தொடங்கும். அதாவது டிஏ உயர்வு என்பது தற்போதைய சம்பள உயர்வை மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் கிடைக்கும் பெரிய ஊதிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது அகவலைப்படி தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும் வாய்ப்பு அதிகம். குறிப்பாக எட்டாத ஊதிய குழு முழுமையாக அமல்படுத்தும் வரையில் ஜனவரி 2027க்குள் டிஏ 65% அளவையும் தாண்டும் என்று கணிக்கப்படுகிறது. இதனால் டிஏ என்பது வெறும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவி மட்டுமில்லாமல் எதிர்கால சம்பள அமைப்பை வடிவமைக்கும் முக்கிய அம்சமாக மாறியிருக்கிறது. அதனால் தான் இப்போது 1% டிஏ உயர்வு கூட அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஊழியர்களுக்கு இது கூடுதல் வருமானத்தையும் எதிர்கால நிதி பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இந்த டிஏ உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.